பாரு. ஏமா அப்படி சொல்றீங்க? என்ன நீ ஒவ்வொரு தடவையும் உனக்கு எடுத்து எடுத்து சொல்லணுமா? விஷாக்காவோட வாழ்க்கைக்கு எப்பவுமே இவ ஒரு விஷம்தான். எந்த நல்ல காரியம் நடக்கிறதா இருந்தாலும் இவளை கொஞ்சம் விலக்கியே வை. அப்பதான் நம்ம குடும்பத்துக்கே நல்லது. ராதிகா, பாட்டிமா இங்க வா. இதோ வரேன். இத பார், மாப்பிள்ளைக்காக விருந்து தயார் பண்ணிருக்கல, அது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு மலை மேல இருக்கிற கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வா. பாட்டிமா, என்ன மாப்பிள்ளை சாப்பிடறதுக்கு முன்னால அந்த கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணா அவர் ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. போயிட்டு வா சீக்கிரம். வாசு, அம்மா, நீ இப்போ ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும். எப்பவும் தேவ பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கணும். ஒருவேளை அவன் அங்கிருந்து வேற எங்கேயாவது போனா கூட அவன் கூட நீயும் போயே ஆகணும். புரியுதா? சரி. அம்மா, என்னாச்சு? இந்த எல்லா போட்டோலயும் ராதிகா இருக்கா, அதான் எடுக்கிறேன். ஒருவேளை ராதிகா அன்னைக்கு கோவில்ல மாப்பிள்ளைய பார்த்து ஏதாவது பேசி இருந்தா, இந்த போட்டோவை பார்த்த உடனே மறந்து போன மாப்பிள்ளைக்கு ராதிகா ஞாபகம் மறுபடியும் வந்துருச்சுன்னா, இந்த இதையும் இப்படி இதையும் வச்சுக்கோ. என்ன செய்றீங்கம்மா? எல்லா போட்டோலயும் ஃப்ரேம் எல்லாம் பழசா போயிடுச்சு. மாப்பிள்ளை வந்து பார்க்கும்போது இப்படியே இருந்தா நம்மளை பத்தி அப்புறம் அவர் என்ன நினைப்பாரு? அதனாலதான் இதெல்லாம் அவுத்து ஃப்ரேமை மாத்துறதுக்காக கொடுக்க போறேன். நானும் அதை பார்த்தமா, ஆனா அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனா பண்றது சீக்கிரமா பண்ணிடுங்க, மாப்பிள்ளை எப்ப வேணாலும் வருவாரு. என்னாச்சு? ஏ தேவா, ரேடியேட்டர்ல சுத்தமா தண்ணி இல்ல. இப்ப என்ன பண்றது தேவா? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இங்க எதுவுமே இல்லையே. ஒரு டெம்போ, கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த வண்டியில போகாட்டா கூட தண்ணியாவது கேட்டுக்கலாம்ல. இப்ப என்ன பண்றது? ஆமா, அப்படி என்ன பாத்துட்டு இருக்காங்க? மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்ச நாளைக்கு ஓடிச்சிருந்த. இல்ல வாசு, நான் எப்பவும் பார்த்துட்டு இருந்தேன்ல, இப்ப என்னால பார்க்க முடியல. இப்ப பார்க்கணும்னு முயற்சி பண்ணா கூட பலன் எதுவும் இல்லை. நான் அவளை மறக்கிறதா? ஏற்கனவே அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நீங்க யார தேடுறீங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள வேற யார தேடுவாரு? ஆனா இத பாருங்க மாப்பிள்ள, விஷாகா உங்களை விட்டு இங்க வந்து 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள நீங்க அவ்வளவு தேடுறீங்களா? என்ன தேவிகி? சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்க இருப்பீங்கல்ல மாப்பிள்ள? இல்ல, அவ்வளவு நேரம் இல்ல, இப்பவே கிளம்பணும். இன்னைக்கு சாயந்தரம் நாங்க டெல்லி கிளம்புறோம். டெல்லிக்கா? எஸ். டாடி உங்ககிட்ட சொல்லலையா? விஷாக்கா வீட்டுல எங்க வீட்டுக்கு சாப்பிட வராங்க. மாப்பிளைக்கு சமைச்சத கடவுளுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். எடுத்துன்னு வந்திருக்கியா? கூட பிறந்தவளோட மாப்பிள்ளைக்காக நீயே பண்ணியா? நீங்க இத கிருஷ்ணனுக்கு படைச்சு என் கூட பிறந்தவளுக்கும் என் புருஷனுக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. என்ன சொல்றமா நீ? ஏன் கூட பிறந்தவ ஏன் புருஷங்கிற?